நமஸ்காரம். சாம்பவி அல்லது சாம்பவி கிரியா என பல பெயர்களால் அழைக்கப்படக்கூடிய இந்த பயிற்சி முறையை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த பயிற்சி முறையை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கான பொதுவான விளக்கம், நம் இரு கண்களின் கருவிழியை மேலே தூக்கி புருவ மத்தியை பார்க்கணும். அதாவது இந்த இடத்த பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். பொதுவாக இப்படி தான் பண்ணுவாங்க. இந்த பயிற்சி முறை சரியா அப்படின்னு கேட்டிங்க, இந்த பயிற்சி முறையில் சின்ன தப்பு இருக்குங்க. அதை பற்றி தான் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த பயிற்சியை செய்வதற்கு முன் நீங்கள் 4 வகையான பூட்டு முறைகளில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நான் தெரிஞ்சே தான் சொல்கிறேன், 4ன்னு. நிறைய பேர் 3ன்னு சொல்லுவாங்க. நான் 4 வகையான பூட்டு முறைகளில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லுவேன். அதில் தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டுமே இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். ஆரம்பத்தில் நாம் கருவிலியை மேலே தூக்கி வச்சு பழகணும், சரிங்களா? இந்த மாதிரி பழகுவோம். அதன் பின்பு அது தானாக நிகழ வேண்டிய ஒன்று. இப்போ எப்படி தியானம் பண்ணும் பொழுது தியானத்தை நம்ம பண்ண முடியாது, தாரணை வரைக்கும் தான் பண்ணுவோம். தியானம் எப்படி தானாக நிகழுதோ அதே மாதிரி சாம்பவி முதிரையும் தானாக நிகழ வேண்டிய ஒன்று. 4 பூட்டுகளில் தேர்ச்சி பெற்று சாம்பவி தானாக நிகழும். இதை பற்றி திருமூலரும் ஒரு பாடலில் சொல்லுவார். என்னன்னு கேட்டிங்கன்னா, நெற்றிக்கு நேரே புருவத்தை இடைவெளி உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாக பரமன் இருந்த இடம் சிற்றம்பலம் என்று சேர்ந்திருந்தேனே அப்படின்னு சொல்லுவார். உடனே புருவமத்தினா இங்கே பார்க்கணுமா அப்படின்னு கேட்காதீங்க. இது புருவமத்தி அல்ல, கண்ணும் புருவமத்தி அல்ல, சரிங்களா? புருவமத்தி என்பது இதற்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்த நம்ம பார்க்கணும். அதை பற்றி வேற ஒரு வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், எப்படி பார்க்கணும் அப்படின்னு. இப்போதைக்கு தெரிஞ்சுக்கங்க, இது புருவமத்தி இல்லை, கண்ணும் கிடையாதுன்ட்டு. அந்த இடத்த நாம் பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுதுதான் உண்மையான சாம்பவி என்பது நம்முள் நிகழும். இதை பற்றி சித்தர்கள் ரொம்ப விரிவாகவே நிறைய இடங்களில் சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சி முறையை செய்யணும்னா நீங்கள் உடல் மற்றும் மன அளவில் வலிமை பெற்றிருக்க வேண்டும். வலிமைனா செய்யக்கூடிய ஆசன பயிற்சிகளால் உடலும், பிராணாயாம பயிற்சி, தியான பயிற்சிகளால் மனமும் வலிமை பெற்றிருக்கும், சரிங்களா? இதெல்லாம் இருந்தால் தான் மற்ற 4 பூட்டு முறைகளில் தேர்ச்சி பெற்று 5வது சாம்பவியை செய்யும் பொழுது நாம் முழுமையாக அதில் கரைய முடியும். இது எல்லாத்தையும் விட்டு நான் ஸ்ட்ரைட்டாக புருவமத்தியை பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் எதுவுமே கிடைக்காம ஒரு நிலையும் அடைய முடியாத நிலையும் ஏற்படும். பராசக்தியினருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.